शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्य पदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये। पूजन्तम् राम रामेति मदरम् आरुषीर्विदाशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मृसिंहस्य कवितावनचारणः पिण्वन् रामघटानादम् कोणिनादिपदान्विदम् यत्त्वयम् सरदम् रामचरितामृतसागरम् प्रतृप्तस्तम् मुनिम् वन्दे प्राचेरसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिम् वशकीकृतराक्षसम् रामायणमहामाला रत्नम् वन्दे अनिलाम् अञ्जनानन्दनम् वीरम् जानकी श्रीतमानशरम् कपीतमक्षरम् वन्दे लङ्काभयङ्करम् आमीषीकृतमार्ताण्डम् गोष्पदीकृतसागरम् तृणीकृतआञ्जनेयन्नमाम्यहम् मनोजवम् मारुततुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् वातात्मजम् वानरयूथमुख्यम् श्रीरामदूतम् शिरसा नमः। ஸ்ரீமத் ராமாயணம் 24,000 ஸ்லோகம் கொண்டது. 7 காண்டத்தை உடையது. பிரதம காண்டம் பாலகாண்டம். அதுல முதல் சர்க்கத்துல 100 ஸ்லோகம் இருக்கு. அதுக்கு சங்கேப ராமாயணம் என்று பேரு. அவ்வியத்துல என்னென்ன வருதோ அது பொதுவா சகலத்தையும் சொல்லி வச்சிருக்கார். முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபுரைக்க வால்மீகி பரிபங்கவம். இதுக்கு நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதுல இந்த ஒரு சுவாமி உத்தமூர் வீரராகவாச்சாரியர் சுவாமி அப்படின்னு சுவாமி அவர் சென்டினரி ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு ராமாயண சர்வஸ்வம்னு முதல் சர்க்கத்துக்கு வியாக்கியானத்தை பண்ணி அனுபவிச்சிருக்கார். அதை பத்தி பேசிஸா வச்சு ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறேன். முதல் சர்க்கத்துக்குள்ளே 100 ஸ்லோகத்துக்குள்ளே முதல் ஸ்லோகம் என்ன சொல்றார்? வால்மீகி மகரிஷி ஸ்ரீமத் ராமாயணம் வேதோபபிரம்மணம், அதாவது வேதத்தின் பொருளை தெளிவாக தெரிவிக்கும் கிரந்தம். வேதங்களில் ஓதப்பெற்ற தர்மங்களையும் தத்துவங்களையும் தெரிவிக்க மகர்ஷிகளால் அருளப்பெற்ற ஸ்மிருதி இதிகாச புராணங்களில் சேர்ந்த ஸ்ரீமத் ராமாயணம் இதிகாசங்களில் சிறந்ததாகும். இது சனாதன தர்ம ஸ்தாபனத்திற்காகவே அவதரித்தவை. ஸ்ரீராமாயணத்தால் சிறையிருந்தவள் ஏத்தம் சொல்லுகிறது, மகாபாரதத்தால் தூது போனவனேத்தம் சொல்லுகிறது என்கிறார். ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்னப்படும். இது சனாதன தர்மஸ்தாபனத்திற்காகவே அவதரித்தது. ஸ்ரீராமனுடைய வரலாற்றை விரித்துரைப்பதால் தர்மம் தத்துவம் என்ற 2 விஷயங்களையும் நன்கு விளக்குவதாகும். இதன் சிறப்புக்கேற்ப இதற்கு பக்தி வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம் என்ற 3ம் உளா. பக்தி வைலட்சண்யமாவது பிரபந்தம் இயற்றுகிறவர் சம்பிரதாயமாக வேதார்த்தத்தை அறிகையும் ஆப்தராகியும் ஆப்தமாவான் தர்ம தத்துவங்களை உள்ளபடி அறிந்து அவற்றை பிறருடைய கேமத்திற்காக உள்ளபடி உரைக்க உள்ளத்தில் இரக்கத்துடன் இடிபவன். விஷய வைலட்சண்யமானது சொல்லும் பொருளும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட சிறந்த விஷயமாகி, பிரபந்த வைலட்சண்யமானது ஒன்றை சொல்லுவதாக தொடங்கி முக்கியமான விஷயங்களை விட்டு வேறு விஷயங்களை விரிவாக கூறுவதில் விரிவதோ, பொருளை விரிவாக்காமலும் விபரீதமாக கொள்ளும்படியும் சொல்வதோ
பெரியோர் இசைந்த பாஷையை பின்பற்றாமையும் இல்லாமல் படிப்போரின் மனதை கவரும் நடையில் அமைவதோடு நூலின் லட்சணங்களும் நிறைந்திருக்கை. இங்கே முதல் 4 சர்க்கங்கள் அதன் உபோத்காத்தமாக அமைந்துள்ளது. வால்மீகிக்கு சத்சம்பிரதாயமாக எல்லாம் மறிந்தமை முதல் அறிவிக்கப்படுகிறது. இந்த முதல் சர்க்கத்திற்கு சங்கேப ராமாயணம் என்று பெயராம். நாரதர் உபதேசித்த ராமாயணம் இது. மற்ற இதிகாச புராணங்களை விட மிக சிறந்தையுடன் எல்லோராலும் பாராயணம் பண்ணப்படானுக்கும் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு வடமொழியில் உரைகள் பற்பல இருந்தன என்பது தற்போதுக்கும் உரைகளில் இருந்து தெரிய வருகின்றது. மகேஸ்வர முனிவர் எழுதிய மகேஸ்வர தீர்த்தியத்தில் பல உரைகளில் சொல்லிய பொருள்களை சேர்த்து சொல்வதே தமது பணி என்று வரையப்பட்டுள்ளது. ஸ்ரீ கோவிந்தராஜனும் இதர வியாக்கியானங்களை விளக்கிய பொருள்களாகிற வெள்ளி உருக்களை பெயர் வைத்திருக்கின்றார். ஸ்ரீமத் ராமாயணத்தில் பலவிடங்களில் சில சொற்கள் வீணாகி புனருக்தி தோஷம், தகாத விஷயங்களில் தொடக்கம், முரண்பாடு முதலான குறைகளை விளக்கி அதந்தோறும் சுவாரஸ்யத்தை விளக்கி விரிவாக உரை தாம் செய்வதாக பிரதிஜை செய்திருக்கிறார். ஆகையால் அவ்வுரைகளை பெரும்பாலும் பின்பற்றி மற்றவரைகளின் குறிப்புகளையும் கண்டு எங்கும் காணாத விசேஷங்களையும் குறித்திங்கே பதவுரை, கருத்துரை, பொழிப்புரை வரைய வேண்டும் என்று எமது நோக்கமாகும். இனி முதல் ஸ்லோகத்திற்கு பரவரை. தபஸ்வாத்தியாய நிரதம். தபத்திலும் சாங்கமாக வேதங்களை ஓருவதிலும் மிகவும் ஈடுபட்டுள்ளவரும், வாக்விதாம் வரம் வாக்கை பெற்றிருப்பவர்களில் சிரேஷ்டரும், முனிபுங்கமும் நாரதம் முனிவர்களில் சிறந்தவரான நாரதரை தபஸ்வி வால்மீகி பரிச்சா மிக்க தவம் புரிந்துள்ள வால்மீகி என்பவர் சிஷ்யர் வினவும் முறையிலே வினவினார். வால்மீகி நாரத சம்பாதம். வேதம் பொருளை விளக்கும் வால்மீகி தமக்கு சம்பிரதாயப்படி பொருள் அறியப்பட்டிருக்கிறது என்பதை நாரத மகரிஷியின் சம்பாஷணத்தில் இருந்து தெரிவிக்கிறார். நாரத மகரிஷிக்கு அடைமொழிகள் 3. முதற் சொல்லின் முதற்பரமான தபகா என்ற சொல்லுக்கு தவம் என்ற பொருள் பிரசித்தமானது. கோவிந்தராஜ்யத்தில் வேறுபொருளும் கொள்ளப்பட்டது. தவமான காயக்லேசத்திற்கான கிருச்சன சாந்திராயணாதி விரத்தங்கள். அவற்றை அனுஷ்டிப்பதற்கு ஞானத்திற்கு தடையான பாவங்கள் போகும். வித்தியை மேலேறும். அதை சொல்லுவதும் நாம் சுவாத்தியாய நிரத்தம் என்று சொல்லும். இனி தவமாவது ஞானம், சிந்தனை, யோகம் என்ற பொருளாய் யோகத்தில் ஆழ்ந்திருப்பவர் என்பதையும் இச்சொல் குறிக்கும். தபஸாவது வேதம். சுவாத்தியாயம் என்றால் ஜபம். வேத ஜபம் செய்கிறவர் என்றும் பொருளாகும். இனி தபசு பிரம்மம், அதை சொல்லும் சுவாத்தியாயம் வேதாந்தம் உபனிஷத்து. அதில் ஆழ்ந்திருப்பவர்
என்னலுமா. தபசு வியாக்கரணம் மற்ற அங்கங்களுக்கும் இது குறிப்பாக அங்கங்களோடு வேதங்களை ஓதினவர் என்னலுமா. இனி தபஸை அத்தியாய நிறுத்தா என்னும் 2 பதங்களாக பிரித்து ஸ்வம் தனமாய் தவத்தை தனமாக உடையவர் வேதத்திலும் ஆழ்ந்தவர் என்றார். அல்லது தபஸெனப்படும் பிரம்மமாகிற சுவாத்தியாயமானது வேதானாம் சாமகானம் செய்பவர் என்னும் பொருளாகும். நாரதருடைய வீணைக்கு மகதி என்று பெயர். அதனாலேயே வீணா கானத்தில் இவருக்குள்ள வல்லமை தெரிய வரும். இவ்வாறு பரபரல்கள் உள்ளக்கூறுமாகிலும் இவற்றில் நமக்கு முக்கிய எவை என்னில் ஆஷ்டியிக்கப்படும் ஆச்சாத்தியனுக்கு அனுஷ்டானம் ஞானம் 2 வேண்டும். ஸ்ரீமத் ராமாயணமே எங்கும் அறம் அறிவு 2ஐயுமே ஸ்தாபித்து வருகிறது. ஆகையால் தபஹா என்ற சொல்லுக்கு வியாக்கரணம் முதலான பொருளை விட கீதையில் சாரீர வாங்மய மானசா தவங்களாக சொல்லப்பட்ட ஆச்சாரங்களையும் காயக்லேசத்திற்கான தவத்தையும் கொள்வது பொருந்தும். மேலும் பரபிரம்ம அவதாரமான ஸ்ரீராமனின் சரித்தம் கூறப்படுவதால் பிரம்மத்தினிடம் நாரதருக்குள்ள ஈடுபாடு குறிக்கப்படுவது அவசியமாகியால் தபஸாவது பிரம்மம் என்பதும் தகும். சுவாத்தியாயா என்ற சொல்லே வேதத்தை சொல்லும் போது வேதாங்கங்களையும் சேர்த்து கொள்ளும். சுவாத்தியாயா என்ற சொல் சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா என்றவாறு வேதத்தில் உள்ள சொல்லாகும். அதற்கு முன்னோர்கள் மூலமாக தாம் ஓதும்படி பரம்பரையாக வந்த வேதம், அதாவது எதிர்ஷாக்கை ஓதுவதற்கு எதிர்வேதம், சாமசாக்கை ஓதுவதற்கு சாமவேதம் என்றவாறு பிரித்த வேதபாகம் என்பது பொருளாகும். ஆனால் நாரத மகர்ஷி வேதங்கள் எல்லாம் ஓரிய பிரம்மரின் புதல்வராயிருக்க அவர் ஓத வேண்டும் வேதம் என்று எதை பிரித்து குறிப்பது என்னில் அவருக்கு பிராப்தமானவை எல்லாம் வேதங்களுமே என்றே கொள்ளும். அனதிகாரி வேதம் போதனாகாது என்பதையும் ஸ்வா என்ற சொல் காட்டும். தேவதைகளும் வேதத்திற்கு அதிகாரிகள் என்றாய். உபனிஷத்தில் பூம வித்யில் நாரதர் சனத்குமாரரை ஆச்சாரியனாக வரிக்கும் போது எனக்கு ரிக்வேதம் முதலான சகல வேதங்களும் சகல வித்தியைகளும் பூர்ணமாக தெரியும், ஆனால் அவற்றில் உள்கருத்தான ஆத்மாவை அறியேன். அதனை அறியாத போது சம்சார சோகம் தீராதென்று விண்ணப்பம் செய்கிறார். பிறகு சரத்குமாரர் உபதேசித்த பூமா என்னப்பட்ட ஆனந்தமயமான பிரம்மத்தையும் அறிந்த இவர்தான் இவ்வர்த்தம் தபஸ்வாத்தியாய நிரதம் என்கிறத்தில் குறிக்கப்படலாம். தைத்திரியத்தில் ரிதஞ்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சா என்று தொடங்கி ரித்தம் சத்தியம் தமம் சமம் அக்னிஹோத்திரம் முதலான ஒவ்வொன்றோடு சுவாத்தியாய பிரவச்சனத்தையே சேர்த்து ஓதி ஒவ்வொரு தர்மத்திலும் எழுந்தவருக்கும் சுவாத்தியாய பிரவச்சனங்கள், அதாவது வேத வேதாந்தங்களை ஓதுவதும் பிரவச்சனம் செய்வதும் வேண்டும் என்று குறிப்பிட்டு மேலே சத்தியமது சத்தியவச்சாராதீதரா என்று ராதீதரர் என்ற ரிஷி சத்தியமே சொல்பவராகியானே சத்தியமே உயர்ந்தது என்றார். தப இவ தபோனிஷ்ட பௌருஷிஷ்டி
தவத்தில் ஆழ்ந்திருப்பதால் பௌரிசிஷ்டி என்பவர் தவமே பிரதி என்கிறார் என்று கூறி சுவாத்தியாய பிரவச்சனையே வேதனாக்கோ மௌத்கல்யா மௌத்கல்ய என்கிற நாக சுவாத்தியாய பிரவச்சனங்களையே சிறப்பாக சொன்னார் என்றும் கூறி உபனிஷத்து தத்தி தபஸ்தத்தி தபா என்று மௌத்கல்ய பட்சத்தையே கொண்டாடுகிறது. இவ்வளவால் சிறந்த தவமான சுவாத்தியாயத்தில் ஆழ்ந்தவர் என்று பொருள் தேர்ந்தது. வேறு விதமாகவும் பிரிக்கலாம். தபசு ஆத்தியாய நிரத்தம். ஆத்தியாய பகவானை ஒன்றாக தியானம் செய்து கொண்டு தவங்களில் இடிந்தவர். பிரம்மஞானத்துடன் அதற்கே அர்ப்பணமான கர்மானுஷ்டானம் செய்பவர் என்றபடி நாரதரை தபசு சுவாத்தியாயம் இரண்டும் உள்ளவராக சொல்லி தம்மை தபஸ்வி என்று மட்டும் சொன்னது தாம் வேதம் ஊதியிருந்தும் அதன் பொருளை அறிந்திருந்தும் இப்போது விரும்பிய வேதார்த்தத்தை சம்பிரதாய வரையில் பெரியார் வரையில் சுவாத்தியாயம் அறிந்தவராக தம்மை சொல்ல இஷ்டப்படாமையால் அதனால் தானே நாரத மகரிஷியும் சரத்குமாரனிடம் தம்மை ஒன்றும் அறியாதவர் போல் சொல்லிக் கொண்ட தபஸ்வி என்பதற்கு ஐயோ என்று இறுக்கத்துடன் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகிறவன் என்று பொருளுமாய் நாரதர் தம்மிடம் இரக்கம் கொள்ளும்படி இருந்தவர் என்றதாயிற்று. பிரம்மஜான வெள்ளப்படியாலும் தபஸ்வி ஆகிறார். இனி வாக்விதாம்பரம் வேதத்தில் ஆழ்ந்தவர் என்பதிலிருந்து வாக்குள்ளவர் என்பதும் தெரிந்ததே. ஆனாலும் அப்படிப்பட்டவர்களில் சிறந்தவர் என்பது இங்கே கூறப்படும். வாக் தேவியை சரஸ்வதியை விதாம் அடைந்தவர்களுக்குள், அதாவது அவளுடைய பிள்ளைகளுக்குள் பரம் சிரேஷ்டம். இதனால் பிரிவியின் பெருமை ஆபிஜாத்தியப்படுத்தப்பட்டது. தாயின் அன்பு கடை பிள்ளையிடம் மிகும். முதல் விசேஷத்தால் வித்தியை சொல்லப்பட்டது. யோக சக்தியை சொல்லுகிற முனிபங்கமம் என்பதால் முனி என்பதற்கு முனிநானப்யம் வியாசகா என்றிடத்தில் போல் சாஸ்திரார்த்த விசாரம் செய்பவர் என்பதை காட்டிலும் தியானம் செய்ய வேண்டும் எம்பெருமானை எப்போதும் சிந்தனை செய்கின்றவர்கள் என்ற பொருள் பொருந்தும். உபனிஷத்தும் பாண்டித்யம் பால்யம் இரண்டையும் பெற்று முனியாக வேண்டும் என்கிறது. பாண்டித்யமானது சாஸ்திர மூலமாக அறியப்பட்டிருக்கும் பிரம்ம விஷயமான பக்தி யோகம் செய்வதற்கு தகுந்தபடி ஓர் வித்தியில் இருந்து அதை விஷயமாக ஏற்று புறவின்றி எல்லாம் தெரிந்திருக்க பால்யமானது அறிவு ஆச்சாரம் முதலியவற்றால் தனக்குள்ள மேன்மையை தான் வெளிப்படுத்திக் கொள்ளாதிருக்கை. இப்படி இருந்து கொண்டு யோகத்தில் இருந்த காலபடிய மற்ற சமயங்களிலும் இந்த வஸ்து விஷயமாக சிந்தனை செய்வதுதான். அதே ஆலம்பன சம்சீலனமா. இனி ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யகா என்று சொன்ன ஸ்தோணவனங்களை இம்மூன்று அடைமொழிகள் அடைவாக சொல்லுகின்றன அல்லவா. வாக்விதாம்பரம் என்பது மனதத்தை எவ்வாறு குறிக்கும் என்பதில் ஆச்சாரியன் மூலமாக சிரவணம் பண்ணின பொருளை தான் தனியான யுக்திகளை கொண்டு ஆராய்ந்து கொள்கை என்கிற சிந்தனா ரூபமான மனதத்தை
செய்யாதவன் பிறருக்கு தெரியும்படி சொல்ல திறமை வாய்ந்தவனானான். எனவே வாக்கின் திறமையை சொன்னதால் மனநமும் சொல்லித்தாகும். அதனாலேயே மனதத்தை மாதமாத்மா பிரவச்சனே லப்யா என்ற வாக்கியத்தில் பிரவச்சன சப்தத்தாலே குறித்தது. இனி முதல் விசேஷணத்தால் தெளிவான அறிவும், இரண்டாவது விசேஷணத்தால் சொல்லும் திறமையும் குறிக்கப்பட்டதாக அதை அவர் பெயரை கொண்டே தெரிவிக்கிறார். நாரதம் என்று. நரனாவான் சம்சாரி மனிதன் ஜீவன். அவனுக்குள்ளே அஜானமே நாரம். அதை எத்தி கண்டிக்கிறார். ஆகையால் நாரதாம். நாரதர் அஜானத்தை போக்குவது எவ்வாறு எனில், அதுவும் நாரதா என்ற சொல்லாலும் சொல்லப்படும். நரனானவன் எவ்வித விகாரமும் இல்லாத எம்பெருமான். அவனை போல் அழிவில்லாத ஜீவனும் மரன். இந்த தேஜஸ்விகள், இந்த தேவ ஜீவர்கள் விஷயமான ஞானமே நாரம். அதை அளிக்கின்றவன் நாரதன். இப்படி உபதேசிக்கும் ஆச்சாரியனுக்கு பொன்னுமாய் நாரினா போலே பிரம்ம தியான சாட்சா்காரங்கள் இருப்பது சிறப்பாகியால் அது முனிபங்கவம் எனப்பட்டது. உபனிஷத்துக்கு ஸ்தோத்திரியம் பிரம்மனிஷ்டம் என்கிறது. யஸ்யானுபவ பரியந்தா புத்திஸ்தத்தே பிரதிஷ்டிதா தத்ருஷ்டி கோசரா சர்வே உச்சதே சர்வகில் விஷயம் என்றபடி பிரம்மனிஷ்டனுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமானவர்களுக்கு கல்மஷங்கள் எல்லாம் அகலும் சாட்சா்காரம் இல்லாவிடனும் வேறு சிந்தனைகளை விட்டு எப்போதும் பிரம்ம சிந்தனையில் ஆழ்ந்தவரும் பிரம்மனிஷ்டதே. இப்படி ஆச்சாரியன் நிலை சொல்லப்பட்டது. தபஸ்வி என்று தம் நிலையையும் தெரிவித்த அத்தவம் எத்தகையது என்பதை வால்மீகி என்ற பெயரே விளக்கும். வால்மீகமாவது புத்தில் பிறந்தவர் வால்மீகி. இவரை ரிக்ஷோ பூத் பார்கவா தஸ்மாத் வால்மீகிரியோ ரிகீயதே என்ற விஷ்ணு புராண வாக்கியத்தால் பிருகுவின் பிள்ளை என்றும் ரிக்ஷ என்ற பெயருள்ளவர் என்றும் சொல்லியிருக்க, வால்மீகி என்றும் ராஜேபசர் என்றும் அவரை சொல்வது எதனால் இல்லையில் அங்கே வால்மீகி என்றும் பிரதேபஸ் என்றும் நிஜர்களுக்கு பிறந்தவர் என்ற பொருளல்ல. பிருகுவின் மகனாரான ரிக்ஷர் நெடுங்காலம் வெளி உணர்ச்சியின்றி தவத்தில் ஆழ்ந்திருந்த போது இவர் மேனி புத்தால் மூடப்பெற்று பின்னே பிரதேதஸ் என்றவன் பெய்த மழையால் அப்புற்று கரைய வெளியேறினார் என்பதையே அச்சொற்கள் குறிக்கும். வால்மீக பிரபவோ தஸ்மாத் வால்மீகி யசௌ என்ற வசனத்திற்கு இதே கருத்தான். உத்தரகாண்டத்திலும் இவரை பார்கவம் என்று சொல்லியிருப்பதால் பிருகுவினுடைய மகன் என்றாகிறது. சிலர் பிருகுவம்சத்தில் பிறந்த பிரதேதஸ் என்ற மகரிஷியின் மகன் என்றும் நிர்வகித்தார். பிருகுவம்சம் என்றால் ஸ்ரீவத்சகோத்திரம் என்றும் கொள்ளலாம். வல்மீக தரத்திற்கு மட்டும் புத்து என்ற தொடங்கியே எல்லோரும் இசைந்தவர். புத்து மூடும்படி ராமராமா என்று ராமத்தியானமே செய்து வந்தார் என்றும் கூறுவர். ராமன் சித்திரகூட்டம் சென்றவுடன்
சீதையோடும் லக்ஷ்மணரோடும் வால்மீகியை சேவித்தார் என இருப்பதால் அதற்கு முன்பே இவர் வால்மீகி என்று பிரசித்தி பெற்றிருக்க வேண்டும். எப்படியும் பகவத் தியானத்தில் ஆழ்ந்தது புத்தானார் என்பதில் விவாதம் இல்லை. இவ்வாறு வேதாந்த ஞான மூலமான தவமுடையவராயிருந்ததும் ஆச்சாரிய மூலமாக ராமன் விஷயமாக சில தெளிவு பெற வேண்டும் என்று நாரத மகரிஷியை இவர் வினவினார் என்பதை குறிக்கும் பரிபப்பரிட்சா என்ற சொல் தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்ள கேட்பது பிரஷ்னமாகும். தெரிந்தவர்கள் சிறுபிள்ளைகளை பிரஷ்னம் பண்ணுவதும் உண்டு. அதுதான் தெரிந்து கொள்வதற்காக அல்ல, அது பரீட்சையாக. பிள்ளைகள் தெரிந்து கொண்டிருக்கிறார்களா என்று தாம் தெரிந்து கொள்ள எண்ணலாம். இங்கே பிரஷ்னம் என்றாலே பரிப்பிரஷ்னம் என்கிறார். தன்னை தெரியாதவன் போல் கொண்டு முழு விஷயமும் குருவின் மூலம் மீண்டும் அறிய விரும்பி அடக்கம் ஒடுக்கத்துடன் பொதுவாக வினவுவது பரிப்பிரஷ்னம். பரி என்பதற்கு நமஸ்காராதிகள் செய்து மரியாதைகளும் என்றும் பொருள் கூறுவர். விஷ்ணு புராணத்தில் மைத்திரேய பரிபுரட்சா பரிபத்தியாபிவாத்தியட்சா என்றாலும், கீதையில் பரிப்பிரஷ்னேன சேவையா என்றாலும் நமஸ்காரார்கள் அன்றி வேறு பொருளும் பரி என்பதற்கு வெல்ல வேண்டும் என்று தெரிகிறது. இதனால் மேலே வால்மீகி கேட்கும் கேள்வி ராமன் விஷயமானாலும் ராமனையே நேராக கூறி அவர் விஷயமாக ஒரு அனுகூலத்தை உணர்த்த வேண்டும் என்று கேட்காமல் பொதுவாக குணங்களை மட்டும் கூறி வெற்றி குறிக்காமையால் இது பரிப்பிரஷ்னம் ஆகிறது எனலாம். இதனால் இவ்வளவு குணங்கள் உள்ள ஒரு வியக்தியாக ராமனை விட்டு வேறு ஒருவனை அவர் குறிப்பதனாலும் அதையும் தெரிந்து கொள்ளலாம் என்று கருத்தும் உள்ளது என்பதாம். நாரதரை வால்மீகி எதை கேட்டார் என்னில் மேலே 3 ஸ்லோகங்களால் அது என்ன என்று தெரிவார். சில தபகா என்று முதல் சொன்னால் தனியே பிரித்து தபஸாவது பிரம்மன் என்று விதைத்து பிரம்மத்தை பற்றி கேட்டார். பிரம்மத்தின் அவதார விஷயமான வினா தானே இது என்றும் உரைத்தார். பரிபுரட்சா என்று வினை சொல்லாது லிட் என்ற லகாரத்தை சேர்ந்தது. இவ்வாறு பிரயோகம் இந்த கிரியையை சொல்லுகிறவர் அதை நேராக கண்டிராத போது தான் தகும். அதாவது வந்த காட்டிற்கு சென்றான், ஜகானா காட்டிற்கு சென்றான் என்றால் காட்டிற்கு சென்றதை நான் நேரில் காணவில்லை, பிறகு சொல்ல கேட்டதுதான் என்று கருத்தில் தான் அவ்வாறு லகார பிரயோகம். வால்மீகி மகர்ஷி தானே நாரதரை கேட்டதை தானே கூறும் போது தான் கேட்டது தனக்கு பிரத்யட்சமாகியால் பப்பரித்தா என்ற லிட்லக்காரம் சேருமா என்று வினரலாம். அதற்கு சமாதானமானது தானே செய்யும் செயலும் தனக்கே தெரியாதபடி அவதாரமாக திடீரென்று ஏற்பட்டது என்பதை காட்ட அவ்வாறு பிரயோகம் உண்டு. சுப்தோகம் கிள விரலாபா, உறக்கத்தில் அல்லது சொப்பனத்தில்
நான் விடத்தினே என்று கூறும் போது இந்த லக்கார பிரயோகம் உள்ளது. அதன் கருத்தென்ன? திருத்துவதென்பது என் அதீனம் என்று எனக்கு தெரியாமலே வந்துவிட்டது என்பது. அதுபோல நாரதனை கண்டவுடனே தாம் இதை கேட்க வேண்டும் என்று ஆராய்வதற்குள்ளானால் தம் வாயில் தமக்கே தெரியாமல் வினா எழுந்தார் என்று குறித்ததாகும். வால்மீகி பகவானின் அவதாரமான ஸ்ரீராமனிடம் ஈடுபட்டவன் இருந்ததால் நாரத மகரிஷியும் பிரம்மனும் இந்த அவதார விஷயமாக சிறந்த ஈடுபாடு உள்ளவர் என்பதை தான் உணர்ந்திருந்ததால் இவருக்கே தெரியாமல் அவரிடம் இம்மினா எழுந்தது என்று குறிப்பதற்காக லிட்லக்கார பிரயோகம் இல்லை. பூமிக்கையான முதல் 4 சர்க்கங்கள் யாரோ எழுதியவை, வால்மீகி எழுதவில்லை என்று கற்பனை செய்யாது என வேறிடத்தில் விளக்கியுள்ளோம். இந்த பிரபந்தத்தின் தொடக்கத்தில் உள்ள எழுத்து தகாரம். தகாரஹா சௌக்கியதாயகா, தகாரோ விக்னநாசகா என்றால் பிரபந்தம் விக்னங்களை விலக்கும், சௌக்கியம் அளிக்கும் என வரையலாம். பஞ்சபூதங்களில் தகாரம் ஜலத்தை சார்ந்தது என்றும் இதற்கு புரஸ்பதி தேவதை என்றும் சொல்வதால் சுகமளிக்கும் என தெரிகிறதாகும். தபஸ்வா என்றதில் முதல் எழுத்து புரிதான வழியால் யகனமாகும். கரோத்யர்த்தான் ஆதி லகு யகனம் வாயு தேவதா என்றபடி அர்த்தம் என்ற புருஷார்த்தத்தை முதல் யகனம் அளிப்பதாம். சில தபஹா தாபம் சு ஆதி பலமான மனோவியாதி இவற்றில் ஆபம் வருகை என்ற பொருள் கொடுவதால் இச்சொல் அஸ்லீலமாகாதோ என்கிறார்கள். சொற்களுக்கு பிரசித்தமான பொருள் முதலில் தெளிவாக தோன்றுவிடங்களை அஸ்லீலமாக்குவதற்காக பிரயாசைப்பட்டு செய்யும் பதப்பிரிவுகளால் அஸ்லீல தோஷம் வராது என்று பெரியோர்கள் கொள்கை. இதற்கு உதாரணமாக பகினி சப்தம், லிங்க சப்தம் முதலியவை கோவிந்தராஜ்யத்தில் காட்டப்பட்டன. அஸ்மந்திரமாரம்பம் விவேகமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். முதல் ஸ்லோக் வியாக்கியானம்.